கருப்பசாமி என் பொண்டாட்டி போயிட்டா, நான் இன்னொருத்திய பொண்டாட்டியாக வச்சுருக்கேன், அவளாவது எனக்கு நிலையா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். யாருடாவே? வா வரேப்பா வந்தாரா? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராத நிலையே. உட்கார். இப்ப இருக்கவளுக்கு என்னவெல்லாம் தொழில் தெரியும்? என்ன வேலை பார்க்கா? சமையல் வேலை பார்க்க. பக்கத்தில் வா. இவளை ஒன்றை விட்டு பிரியாம காப்பாற்றி தந்தா போதுமா? இவ கூட நிலையா இருக்க வச்சா போதுங்களா? கால் ஒன்று வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா ஆயுள் காலம் வரை அவன் கூட இருப்பானா? சரி, வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. வழி வந்துட்டேன். அதே திருநெல்வேலி எல்லை பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது. பிள்ளைனா யாரும் ஆம்பளை பையனா? கால் வந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கேட்டது யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகனுடைய ஜாதகத்தில் சர்ப்பகார தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால 1.25 வருஷம் கல்யாணத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் பிரச்சனையும் துயரமும் தடைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இனிமேலாவது இந்த கல்யாணத்தை நடை தரணும் கருப்பசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை நீ கேட்க. நடை தந்தா போதும்ல? கால் வந்துட்டு வா. வைகாசி பிறந்தாச்சு, படம் இல்லை, கல்யாண காலம் வைகாசி. வீட்டம்மா அவாட்ட இருப்பான். இந்தா உனக்கு மருமகா வாரா, சந்தோஷமாக வெற்றி அடைஞ்சு வா. இந்தா பணம் நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு சங்கரன் கோவில் திருநாளிபுரம் உட்காருப்போ. சங்கரன் கோயில் திருநெல்வேலிலாம் போங்க. சங்கரன் கோயில் மட்டும் வா. சங்கரன் கோயில் மாத்திரம் வா. சங்கரன் கோயில் மாத்திரம் வா. சங்கரன் கோயில் மாத்திரம் வா. திருநெல்வேலிலாம் போங்க. முதல்ல போக சொல்லுப்பா. திருநெல்வேலிலாம் போங்க. ஏன் முதல்ல திருநெல்வேலிலாம் போங்க. எனக்கு காது ஏன் சொல்ல மாட்டேன், நீங்க கேளுங்க. வைத்தில் 1 சங்கரன் கோவில், வைத்தில் 2 வர சொல்லு. கால் வந்துட்டு வா. சங்கரன் கோவில் எந்த இடம் உனக்கு? கால் வந்துட்டு சொல்ல மாட்டேன் சாமி. உன் வீட்டு பக்கம் இருக்காரோ? வாராரு அரவணை தூக்கிட்டே தான் பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போனேன். உன் பிள்ளைய பத்தி என்ன மனக்குழப்பம் உனக்கு? அவனை வாக்கு திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா? கண்ண முடி. கால் வந்துட்டு வா. இந்தா கடனையும் தீர்த்து தாரேன், உன் பிள்ளையும் குறையில்லாமல் ஆக்கித்தாரேன். இந்த மகளே நல்லா
அதே சங்கரங்கோயில் பகுதி கணவன் மனைவி எப்பா கையில கொஞ்சம் வலியும் வேதனையும் உடையவன். உன் முன்னாடி எங்கட உன் மனைவி எங்க கால் வந்துட்டு வா. உட்கார முடியாது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக மந்திர தந்திரம் போல வேலைகள் நடந்து செய்வனையான பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி மனவேதனைப்பட்டு இருக்கேன். இப்போ அதனால் தொழிலுக்கும் போக முடியாமல் கடன்பட்டு வீட்டுக்குள்ளே கண்ணீர் விட்ட காவலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடம்புக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் தன்னால் முடியாத ஒரு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். இந்தாப்பா இந்த வேதனையை படிப்படியாக தீர்த்து தந்துருந்தேன். எந்த குறை இல்லாமல் வாழ வச்சுத்தரேன். வேற என்ன வேணும் மகளே? நல்லா ஆக்கி தரேன். 3 முறை என்னையும் பார்க்க வருங்க. சந்தோஷமா இருக்க. போயிட்டாங்க. வெள்ளி கிழமை போயிட்டாங்க. முருகானந்தம் திருப்பூர் பக்தர் வந்து அந்த ஆட்சியை கொட்டை போட்டிருப்பான் கழுத்துல. ஏய் உத்தராட்ச கொட்டை போட்டிருப்பான் கழுத்துல. அவன் தானடா கேட்டுக்கார. அம்மா கூட்டு ஊருக்கு போ. ஏக்கா அழாத. அழாதங்கோ ஒளியாதங்கோ. அதே சங்கரன் கோவில் எல்லை வயல் விவசாய நிலம் சொந்தமாக மனவர்த்தவடைந்தார். இதற்கா விவசாயம்? கால் என்ன உனக்கு விவசாய இடத்துல பிரச்சனை? கண்ண முடிக்கா. உனக்கு இப்போ கிரகங்கள் சரியில்லாம தான் அது நடக்கலையே தவிர யாரும் செய்வனோ இவனை தகடு வச்சு எந்த தவறும் நடக்கவில்லை. அதனால் வீணான குழப்பம் செஞ்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி கெட்டு போயிடாத. காலில் விட்டு வா. நான் கொடுக்குற கனியை கொண்டு போடு. பூமி பொறிவா விளையும். இந்தா 4 கனியும் 4 மூலையில் போட்டுக்கா. நஞ்ச புஞ்ச விளையும் அக்கா, பருத்தி வெடிக்கும் அக்கா. வச்சுக்கா. நல்லா இருக்கு. போயிட்டோம். கால் எங்க உள்ள யாரையும் விட்டுறாத. அமைதியா இருங்க. நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்க தான் குமரிக்கிட்டு இருக்கணும். வேற எத்தனை நேரம் சொல்றேன், கேட்க மாட்டேங்காங்களே. சென்னை பக்தர்கள் அமைதியா இருக்கிறார். சென்னை பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்புறம் அருளாக்கு தொடங்கப்படும். சொல்ல கேளுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. தெய்வத்தின் திருவுருவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரியா சக்தியை பெற்றவன் நீ. ஆனால் இப்போ தொழிலில் நொடி விழுந்து நிறைய கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து நாம் இருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்னும் வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. உன் தொழிலை மீண்டும் தொடர்ந்து கடனை தீர்த்து வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கண்ண முடிக்கா. உனக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய பாதிப்பு இயக்கத்தை குறைக்காது, உயிர்கண்டம் ஆகாது. கவலைப்படாமல் இரு, ஜெயிச்சிருவேன். வெற்றி உண்டு. காப்பாற்றி இந்த கடனை தரேன். காசு போன நிறைய தரேன். டைவர்ஸ் கேஸ் சென்னையில். சொல்லுங்க.
சென்னை மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் அவருக்கு அண்ணா அவர்களுக்கு வழிவிடவும் அந்த பக்கத்தை கொஞ்சம் வழிவிட்டு வாழ அமைதி. யாருக்குடா டைவல்ஸு அப்ளை பண்ணிட்டியா? கால் அனுப்பா. ஆச்சி கொஞ்சமாவது தொண்டையை ஓச்சி வை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய நேர்மைக்கு தகுந்தாற்போல் உன் மனைவி வாழ தகுதியற்றவள். அதனால் உன் பெற்றோர்களையும் உன்னுடைய நண்பர்களையும் இழிவுபடுத்தி உன் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டது. உண்மையா? இதற்கு இடையில் நமக்கே உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் வேதனையும் உன் உள்ளத்தில் உண்டு. அதனால் மதிக்குழப்பமும் மனப்பேதமும் மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள பேதனையும் நீ அனுபவித்து வந்தாய். கால் வந்துட்டு வா. பொண்டாட்டிய இவருக்கு கிடைச்ச பொண்டாட்டிய என்ன செய்ய வருக. அதனால நீ இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது சட்டப்படி சரியானது தான். அதில் உனக்கு வெற்றியாக்கி நல்வாழ்வை அருளக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. இனி எந்த தீயவைகளும் உன்னை தொடாமல் காப்பாற்றுற வெற்றி வந்துடும். வா போயிட்டு வா. அடுத்து கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா? வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடியவன். வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடிய பக்தர். என்ன வண்டி தம்பி? எத்தனை வச்சிருக்க? எத்தனை வச்சிருக்க? கால் வா. உட்கார். குழந்தை இருக்கா? பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் பக்கத்தில் வாடா தம்பி. அம்மா நீ வார. எங்கே இருக்க? நாகாத்தம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? உன் வீட்டு பக்கம் இருக்கோ? படம் எடுத்து வாராள, அதான் கேட்டேன். பால் பழங்கள்லாம் உண்டு ஆனந்தமாக நின்று கவித்துவத்தோடு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பாள். பிறக்கும் பிள்ளை ஆண் வடிவத்தில் பிறக்கு. ஆம்பளை பையன் தான் பிறக்கான். சிவநேசன். என்ன பேரு? கால் விட்டுறான். வாங்க. ஏன் சிவநேசன் பேர் வச்சேன்? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிவருமான் பக்கத்தில் என்னடா இருக்கும்? பாம்பு இருக்கும். அதனால் சிவநேசன் பேர் வச்சு ஒரு ஆண்மகனை அழைப்பாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். இப்போ இருக்கிற வீட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பேர்கள் உன்னிடம் புத்தி சொல்வார்கள். மாற்ற வேண்டாம், மகிழ்ச்சி அடைவேன். கடனை தீர்த்துத்தானே, வண்டியை நல்லா ஓட்டித்தாரேன், எந்த ஒரு தடையெல்லாம் ஆகித்தாரேன். ஒரு வரம் கேட்டுக்கோ. உடம்பு வந்து வீக்காக இருக்குன்றாங்க. அது யாருக்கு? கண்ணமுடே நீ நீ கொஞ்சம் தொடாமரு. தூக்கத்தில் உன் பிளமெல்லாம் கொஞ்சம் போகுதுடா. சரிண்ணா? அதை நிப்பாட்டிட்டேன். இனிமே போகாது. போ. நல்லா போ 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 போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமப்பா. கால விட்டான். நீயும் குழந்தைக்கு தான் வந்திருக்கியாடா செல்ல மகனே? பிள்ளைக்கு தான் வந்திருக்கியா? எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த பாரு, நீங்க அமைதியா இருக்கட்ட நான் எழுச்சி போயிருவேன். என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. நீங்க அப்பா வேண்டாம், நீங்க அங்கேயே நில்லுங்க சார்.
நீங்கள் வர வேண்டாம், அங்கேயே நில்லுங்க. கால் நிறுத்து வா. நீங்கள் அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு, காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கு. கர்ப்பசாமிக்கு உன்னுடைய உடலை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். கர்ப்பப்பை சம்பந்தமாக எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன். 3 விதத்தில் நீர்க்கட்டிகள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அது உனக்கு பாதிப்பை தராது. ஆனால் இயற்கையாகவே தெய்வ சக்தியால் உனக்கு குழந்தை பிறந்துடும். அப்படி பிறக்கிற பிள்ளை அம்மன் தெய்வத்தினுடைய வடிவத்தோட பெண் தெய்வமாக பிறக்கும். காமாட்சின்னு பேர் வச்சுக்கா. வாப்பா வா. சித்திரை மாதம் பிறந்தவுடன் குழந்தை ஜனனமாகும். வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்ப்பீர்கள். வர வைக்கிறேன். இன்னிலிருந்து பணம் வரும். சந்தோஷமா இருங்க. போங்க, வாங்க விபூதி வாங்கிக்காங்க. ஏய் போ போ போ. கால் மகன் மகனே புறப்பட்டாச்சா? ஒரு மாலை கொடுப்பான். உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா. நான் தருகிற மாலையை வாங்கி செல்லுங்க. சென்று வென்று வெற்றியுடன் வருக. வென்று வா மகனே வென்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். வியாபார தொழில் ஸ்தாபனம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும், ஒருத்தருக்கு செக்கு கொடுத்து நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குடா. இருக்கா? கால் விட்டுவான். ஆனால் அவன் ஏமாத்தல. அவன் நிலைமை என்ன செய்வான்? வெண்ணி தருவான். என்ன தருவான்? வெண்ணி தருவான். இந்த வழக்கு 2ஐயும் நான் வெற்றியாக்கி தந்துருந்தேன். அதை வெல்லதுக்குரிய பணமும் உனக்கு தாரேன். வேற என்னடா வேணும்? வேற ஒரு துணையை தேடி தரணுமா? இந்தா சித்திரை மாதம் 30க்குள்ளே வரும். வெற்றி அடைவாய், ஆனந்தமும் பெறுவாய். வருக மகளே வா. என் பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல நல்ல வாழலை, ரொம்ப வேதனையாக இருக்கு. யாரு அம்மா? சண்டை போட்டிருக்காங்களா? இவர் பிள்ளைய வேற நாட்டில் கட்டி கொடுத்துருக்காராம். இப்படி தானே? பொறுமையாக காரணம் பொறுத்திருக்க வேண்டும் மகனே, எல்லாம் நலமாய் நடக்கும். மணியத்தனடா, உன் பிள்ளைய வளம் குறையாம வாழ வச்சு தந்தா போதுமாப்பா? 2 குழந்தைகளுக்கு குழந்தை இல்லை சாமி. அன்னைக்கு கடையை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா போட்டோ எடுத்து சொன்னீங்க. இந்தா முதல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மையாக்கி தாரேன். ஒரு பிள்ளைக்கு குழந்தை பாக்கியமும் தாரேன். உன் கடனையும் தீர்த்து தாரேன். அந்த கடையில் கொண்டு போய் இந்த கனியை வை, பணமாக மாறும். போயிட்டு வா. வெற்றி. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்ப்பசாமிக்கு சென்னை டு கேரளா, சென்னை டு கேரளா இருக்கிறது. இயற்கையாலும் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இயற்கையால் பெறக்கூடிய பாக்கியத்துக்கு 9 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. ஆத்திரப்பட்டால் விஞ்ஞானத்தால் குழந்தைக்கு அடுத்த மாதமே ஏற்பாடு செய்து கொள்ளலாம். எது உங்களுக்கு வேண்டும்? கால் ஒன்று மதன சொரூப வரலாம். கண்களை மூடுங்கள். இந்தா மகளே, இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்ரு. சாறு பிடிந்து சாப்பிட்டு மேனியெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். கற்பம் தரிக்கும். ஆம்பளை பையன் பிறப்பான். கர்ப்பசாமின்னு பேர் வைக்கிறார். அதே மாதிரி கையில் பணம் தந்திருக்கேன். உனக்குன்னு வரக்கூடிய பல கோடிகள் ஒரு இடத்தில் தடையாகி நிற்கி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்துடணும் கர்ப்பசாமி அப்படின்னு கேட்குறேன்.
அப்படி கொண்டு வந்து தந்துட்டா இந்த கோயில் கட்டிட வளர்ச்சிக்கு மனசார எவ்வளோடா கொடுப்பேன்? 1 கோடி ரூபா கொடுத்துருவேன். நானும் அந்த 30 கோடியும் வாங்கிட்டாங்க. வெற்றி. ஆனந்தமடையுங்கள் மக்களே, ஆனந்தமடையுங்கள். வாழ்க. கர்பசாமிக்கு அதே மாதிரி எனக்கும் குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டு வாங்க. நீங்களும் காக்கையும் தானே? இருங்க இருங்க. டேய் கடாய் எங்கேயும் வெட்டுவீங்களாடா? இதுக்கு முன்னால் வெட்டுவீங்களாடா? வெட்டிருக்கீங்களா? ஏன்டா இடையில வெட்டல? வா இருவாரை வருக. சயின்டிஃபிக்காக எல்லா ஆராய்ச்சியும் பண்ணியாச்சா? என்ன சொன்னாங்க? அந்த தடையை நம்ம விளக்கியாச்சு. இயற்கையாக உனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? இருக்குன்னு சொன்னாங்க. ரூபா வேணும்ல, அதனால் கொஞ்சம் போய் சொல்லியிருப்பாங்க. சரியான கால் வந்துடா. வாங்க 2 பேரும் ஒன்று போல காலில் விடணும். இப்படி இடைஞ்சல் பண்ணால் எப்படி விடுவாங்க? காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்ப காணக்கள் கூசுதம்மா. என்ன திடீர்னு இந்த பாட்டை போய் பாடுதேனா? மாரியம்மா எங்க இருக்கா? மாரியம்மா வந்து உனக்கு பிள்ளையா பிறக்கா. இத மாரியம்மான்னு தெய்வம் பேர் வச்சுட்டான். அன்னை பராசக்திக்கு நல்லா இருங்க செல்ல குட்டிகளே. எழுந்திரீங்க எழுந்திரீங்க. எந்திக்கப்பா. மெல்ல கை கொடுறா அவனுக்கு. என்ன காரணம்? இப்போ எங்கே இருக்காங்க? இருக்காங்க. அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் இவங்க 2 பேருக்கும் தேவை. எப்போ கூப்பிட்டு போவேன்? வார செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு போகலாமா? சரி. அப்படி கூப்பிட்டு போய் நீங்கள் கும்பிட்டு வரணும். ஆடி மாதம் கூடு விடுறதுக்கு முன்னால் குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். சரியாடா? ஆம்பளை பையன் பிறப்பான். சுவாமியே கரிகர சுதனே அநாத ரட்சகனே எங்கும் நிறைந்த பரம்பொருளே சபரிவாசன் அப்படின்னு பேர் வைக்கணும்டா. கால் வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருக்கு. வா. ஆனந்தமாக இருப்பாய் மகளே, அருள்வடிவாக இருப்பாய். தொழிலை வளமாக்கி தரேன். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். என்ன அடுத்த உத்தரவில் இருக்குது. இப்போ பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு. அதே காங்கேயம் எல்லை கருப்பசாமி, என் வீட்டில் ஒரு மரணம் நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கால் வந்துட்டு வரலாம். அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே, மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீரு தந்திரமாவதும் நீரு துதிக்கப்படுவதும் நீரு. உன் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு செய்வினைகள் ஒரு காரணம். அந்த தீவினைகள் அடுத்த தலைமுறைகளையே கூட ஆட்டக்கூடிய அளவுக்கு சில தப்புகளோடு நடந்துவிட்டது. அதனால் தொழிலில் நஷ்டம், மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் குறை, மனவேதனைகள், மனக்குழப்பம், ஊரில் இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு வேதனை, இவைகள் அனைத்து உன் உள்ளத்தில் உண்டு. கால் ஒன்றுவான்.
அந்த தீவினையை நீக்குவதற்கு நான் வந்து புண்ணியவாதனம் பண்ணித்தாரேன், உன்னை வெற்றியாக்கி தரேன், உன் குடும்பத்தில் அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறப்பா. இடையில என்னை வந்து பாரு, இட பிரச்சனை ஈஸியாக தீர்த்துறேன், கவலையப்படாது. வளமாயாச்சு, நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமி என் பொண்டாட்டி பாடா படுத்துறா. என்னடா அவன் முன்னாடி என்னடா இதை ஒன்று உள்ள ஆட்டி அடிக்கிற இடம் வந்து கால் வந்துட்டு ஒரு முன்னாடிக்கு இந்த வாரத்து வரானே சிவருமான் 2 முன்னாடி வச்சுக்கார ஒரு என்ன இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. ஆய் நான் கடுமையாக இருக்குண்ணே. ஆசை அழகு தான் வீச தானே எதுக்கு பையன் கேட்டானா, ஒரு பக்கத்து வீசியை கேட்டானா, அடுவும் கேட்டானா, இன்னொரு காலம் வந்துட்டு வாப்பா, உன்னை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டா. உன் மனைவிக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை, மனநிலைகள் சரியில்லை, உடல் ஆரோக்கியத்தில் முதுகு தண்டு இடுப்பு போன்ற பகுதிகள் சரியில்லை. அவளை காப்பாற்றி உன்னை வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இது கிரகமா செய்வன கோளாறான்னு நிறைய இடங்களில் போய் கேட்டுட்டேன். துட்டாத்தை பிடிச்சவங்க செய்வன கோளாறுன்னு சொல்லிட்டாங்க. தகடு இருக்குங்கிறது உண்மை, ஆனால் ஓம் பொண்டாட்டிக்கு செஞ்சாங்கங்கிறது உண்மை இல்லை. அதை நீ தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு வந்தது அப்படி இல்லை, ஆனால் குடும்பத்துக்கு தொழில், பணம், நஷ்டம், வேதனை இதெல்லாம் தொழில் தான். அதனால் அவளை உயிரெழுப்புவது என் கடன். தீர்த்து தார தெளிவார். இன்னும் 150 அடி தேவை, போட்டுக்கலாம். அடே ஓட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கேஸு கிடக்கு, ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னப்பா ஆக்சிடென்ட் கேஸ் யாருக்குப்பா? காங்கேயத்தில். என்னென்ன இது மகஜல் வச்சுக்கிடவாப்பா, கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் கண்ணை முடிக்கா. இதில் எல்லாம் வெற்றியடைந்து உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை வாங்கி தந்தா போதுமா? இந்தா இதில் வெற்றியாக்கி தரேன். இந்த மாதத்தில் உனக்கு வேலை கிடைக்கும், மகிழ்ச்சி அடைவாய். இருக்கும் இருக்கும், சந்தோஷம் வந்துடும். இந்த அப்படிப்பா ஜெயிச்சாச்சு, நல்லா. எப்பா சப்தகன்னிமார்கள் ஆனகாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து தண்ணீர் பொய்கைக்கு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. எதிர்த்து நான் ஓடிடுவேன். அதனால் எல்லாரும் போய் அமைதியாக இருந்துக்காங்க. கர்பசாமிக்கு கீழே உட்காருக்கா, உட்காரு. ஏன் காய்ச்சிருக்க? நாமக்கல் நாளைக்கு 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 காலைல வந்துட்டு வரலாம். 10 தாரங்க கூட நான் சும்மா உட்காந்துருக்கேனா? ஒரு வாரத்தில் புரிஞ்சு இருந்துக்கையா. மணி எத்தனை? 7:10. பக்கத்தில் வா. உன் கடன்களை தீர்த்து தாரம்னு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவாயிடுது. மாலை கொடுப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன் கடன் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. பரிசில் பணம் கிடைக்கும். கடனை தீர்த்துக்கா, வெற்றி அடைஞ்சுக்கா. இந்தா நல்லா இருக்கு. புட்ரா 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 உள்ளுக்கே வச்சுக்கா. செய்து பணத்தை மட்டும் கொண்டு வா. அதே நாமக்கல் பகுதி கடன்களால் வேதனை அடைந்த மகன்
ரயில் எங்கப்பா இருக்கு? உங்க பக்கத்துல தானே அது? அதான் சத்தம் கேட்க அதான் கேட்டேன். யாரை கூப்பிடுத? ஏதாயி பராசக்தி இங்க வாசிக்கிறான். என்றதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இப்போ கண்ண முடிக்காடா. புரட்டாசி மாதத்துக்கு பிறகு வீடு கிடைக்கும், கடன்களும் தீரும், தொழிலில் எந்த தடைகளும் இல்லை, கிரகங்கள் சரியில்லை, எல்லாம் மாறியாச்சு, நிம்மதியாக இருக்கலாம். புண்ணியமாக தாய் மாரியம்மாளுக்கு ஒரு பொங்கல் வச்சுக்கலாம். போ. கர்மசாமிக்கு கருணாகப்பள்ளி, கேரள தேசம். உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதிர்பாதி, கலகத்தில் வருவது தானீதி. எங்க அவன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலில் கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு மனப்பயம். நம்ம தொழிலை மடக்கிறதுக்காக எதுவும் அவங்க செஞ்சு அவங்க முன்னேறதுக்காக சில விஷயத்தை செய்திருப்பாங்களா, அப்படி எதுவும் நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? எது வந்தாலும் கருப்பசாமி நான் முன்னின்று காப்பாற்றுவேன், உங்கள் தொழிலில் பிரச்சனைமாக்குவேன். ஒரு இடம் சம்பந்தமான மனவேதனையை தீர்த்து தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சித்திரைக்குட்பட அதை வெற்றியாக்கி தந்துடுவேன். வேற என்னப்பா வேணும்? இந்த உத்தரத்துக்கு உன் வீட்டுக்கு வந்துடுவான். நல்லா வெற்றி உண்டு. உனக்கு உடலில் நோய் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். எல்லா நிர்வாகத்தையும் நீ பார்த்து வெற்றி அடைய வைப்பாய். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு